அஜித், திரிஷா 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆரம்பத்தில 2 பேரும் ஒண்ணா பாசமா தான் இருப்பாங்க. திரிஷா கர்ப்பமாகி பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துடுவா. இதனால கர்ப்பம் கலைஞ்சிடும். டாக்டர் சொல்லிடுவாரு 2 பேருக்கும் இனிமேல் குழந்தை பாக்கியங்கிறது ரொம்ப ரேர் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படியே நாட்கள் ரொம்ப தள்ளி தள்ளி போய்க்கிட்டே இருக்கும். இதனால் அஜித்துக்கும் திரிஷாவுக்கும் கருத்து வேறுபாடு வந்து மனஸ்தாபம் ஏற்பட்டுடும். அப்போ திரிஷா சொல்லுவா, உங்கள் கூட நான் சந்தோஷமாக வாழலை, அதனால் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்ல, அஜித்தும் சரி உனக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துட்றேன்னு சொல்லிவிட்டு கடைசியாக நம்ம 2 பேரும் டிரைவ் போகலாம், உன்னை வந்து உங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு திரிஷாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காரில் திரிஷா அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஹம்மர் காரில் 5 ரவுடிக அஜித்தை துரத்திக்கிட்டே வருவாங்க. எப்படியாவது வம்பிழுக்கணும்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்குவார் அஜித்து. ஒரு தடவை பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் அடிச்சிட்டு இருப்பார். அப்போ அந்த 5 ரவுடிக மீண்டும் பின்னாடியே வந்து காரில் ரிப்பேர் பண்ணி விட்டுடுவாங்க. அஜித் காரு ஒரு இடத்துல நிற்க பின்னாடியே அர்ஜுனும் அவங்க ஒய்ஃபும் ஒரு ட்ரக்கில் வந்து திரிஷாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அஜித்து சரி தன்னோட காரை ரெடி பண்ணிவிட்டு போய் திரிஷாவை கூட்டிகிட்டு போயிடலான்னு நினைக்கும்போது காரை சுற்றி சுற்றி பார்த்துட்ருப்பாரு. அப்போ காரோட பேனட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒயர் அந்து இருக்கும். அப்போ தான் அஜித்துக்கு தெரியும், சரி இந்த 5 ரவுடிக தான் இந்த மாதிரி திட்டமிட்டு சூழ்ச்சி பண்ணி தன்னோட மனைவியை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சி போய் தேடுவார். அதே மாதிரி தன்னோட மனைவியை கடத்திட்டு போயிருப்பாங்க. இந்த ரவுடி கும்பல் பெண்களை கடத்தி அவங்க உடல் உறுப்புகளை திருடி வெளிநாட்டுக்கு விற்கிறதான் அவங்களோட வேலை. அஜித்து தன்னோட மனைவியை பாரில் போய் தேடுவார், நிறைய இடத்துல போய் தேடுவார். ஆனால் எங்கேயும் இருக்க மாட்டாங்க. சரின்னு போலீஸ்லேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனால் போலீஸ் சொல்லிடுவார், உன்னோட மனைவி இன்னொருத்தனை லவ் பண்ணுறதுனால நீ தான் அவளை எங்கேயோ கடத்தி வச்சுட்டு நாடகம் ஆடுற அப்படின்னு சொல்லி அஜித் அனுப்பிச்சி விட்ருவாங்க. இருந்தாலும் அஜித் ரொம்ப நாள் தேடிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் பாரில் வேலை செய்கிற பையன் சொல்லுவான், அண்ணா உங்கள் மனைவி இருக்கிற இடம் எனக்கு தெரியுனேன்னு சொல்லி ஒரு இடத்த சொல்லுவான். அஜித்தும் போய் அங்கே தேடும் பொழுது அங்கே அந்த ரவுடி கும்பல் அங்கே இருப்பாங்க. அஜித்தை போட்டு அடிச்சுட்டு, உன்னோட மனைவி தான் எங்ககிட்ட பணத்தை கொடுத்து உன்னை கொலை பண்ண சொன்னா, நான் உங்களை கொலை பண்ணலை, நீ எனக்கு பணம் கொடுத்துட்டீன்னா உன்னை விட்டுறேன், அப்படி இல்லைன்னா உன்னோட மனைவியை கொன்னுடுறேன், உன்னோட சாய்ஸ் அப்படின்னு சொல்ல அஜித்தும் சரி நான் பணம் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்துருவாரு. எப்படியாவது தன்னோட மனைவியை பார்த்துறணும் காப்பாற்றிடணும் அப்படின்னு நினச்சி அவங்க ரவுடி கேட்குற பணத்தையெல்லாம் கொடுத்துடுவார். ஆனால் அர்ஜுன் ரவுடி கும்பல் அஜித்தை போட்டு தள்ளிட்டு திரிஷாவோட உடல் உறுப்புகளை எடுத்துட்டு வெளிநாடு தப்பிச்சு போயிடலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே அஜித் தேடி கண்டுபிடிச்சி அர்ஜுனை கொலை பண்ணிடுவார். அந்த 5 ரவுடிகளையும் கொலை பண்ணிவிட்டு போலீஸ்கிட்ட கூப்பிட்டு சொல்லிடுவார். திரிஷாவையும் காப்பாற்றிட்டு திரிஷா சொன்ன மாதிரியே அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விடுவார். அப்போ திரிஷா கேட்பான், நான் உங்ககிட்ட டைவர்ஸ் கேட்டேன், அதுக்கும் தர்றேன்னு சொன்னீங்க, நான் இன்னொருத்தனை லவ் பண்ணுறேன்னு சொல்லியுமே என்னை வந்து நீங்கள் டார்ச்சர் பண்ணலை, சரி உன் போக்கிலே போகணும் என்னை விட்டுட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா வீட்லேயும் கொண்டு வந்து நான் சொன்ன மாதிரியே என்னை பாதுகாப்பாக விட்டுட்டீங்க, அந்த ரவுடிகிட்ட இருந்து என்னை காப்பாற்றினீங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணுனீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அஜித் சொல்லுவார், நான் உண்மையாக லவ் பண்ணிட்டேன் உன்னை அப்படின்னு சொன்ன உடனே திரிஷா சொல்லுவான், என்ன தான் நான் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணினாலும் திருப்பி நீங்கள் எனக்கு நல்லதே பண்ணினதுனால நான் உங்களை டைவர்ஸ் பண்ணல, நீங்கள் எனக்கு வேணும், நம்ம 2 பேரும் ஒன்றா வாழலான்னு 2 பேரும் கட்டி பிடிச்சிக்குவாங்க. இதோட படம் முடியுங்க. உண்மையாக லவ் பண்ணுனா அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட கதை எளிமையாக இருந்தாலும் காட்சி நகர்வுகள் சுவாரஸ்யமாக இருக்கும். படத்தில் அடுத்து என்னென்ன நடக்குங்கிற ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் படம் நல்லா இருக்குங்க. தியேட்டரில் போய் பாருங்கள். நன்றி.